ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளங்குட்டிகளுக்கெலாம் வந்து குடற்புழு நீக்கம் செய்ய போகிறோம். அதை தான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ பிறந்த குட்டியிலேருந்து இப்போனா ஒரு 15 நாள் ஆன குட்டியிலேருந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்து குட்டிகளுக்கு மட்டும் குடற்புழு நீக்கம் செய்ய போகிறேன். மற்ற பெரிய ஆடுகளுக்கெல்லாம் இப்போ செய்யலைங்க. அதுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு தனியாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வெறும் இளங்குட்டிகளுக்கு மட்டும் நம்ம வந்து குடற்புழு நீக்கம் செஞ்சிடலான்னு இப்போ மருந்து கொடுக்க போகிறோம் எல்லாத்துக்கும். அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிரஞ்சி எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. சிரஞ்சி எடுத்து அந்த சிரஞ்சி வந்து நல்லா ஏற்கனவே கழுவி வச்சது தான், இருந்தாலும் ஒரு தடவை நான் தண்ணியில் கழுவிக்கிட்டேன். மருந்தை பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டேங்க. அது எது கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டேன்னா, பாட்டிலிருந்து அப்படியே சிரஞ்சால் என்னால் இழுத்து போட முடியல. அதனால் கிண்ணத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இந்த மருந்து பார்த்திங்கன்னா போன மாதம் நான் குட்டிகளுக்கு போடுறதுக்காக வாங்கின மருந்து தாங்க. அது வந்து மீந்துருச்சு. சரி, அதையே நம்ம கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். குட்டிகளோட வெயிட்டுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு மருந்து கொடுக்கணுங்க. இவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து போன மாதமே வீடியோ போட்டிருப்பேன் குடற்புழு நீக்கம் செஞ்சதை. இப்போ வந்து இவங்களுக்கு 2 மாதம் ஆகுது. அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு 3 ml 3.5 ml பக்கமாக நான் கொடுத்தேங்க. இப்போ கொடுக்குற ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதம் இருக்கும். அவளுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ml கொடுத்தேங்க. நான் ஒரு குட்டிக்குமே அதோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் மருந்து. இப்போ பிறந்த இளங்குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு 1.5 ml 2 ml கொடுத்தோம்னா போதும். நான் வந்து இப்போ 2 மாதத்து குட்டிங்களுக்கு 3 மாதத்து குட்டிங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ரீசெண்டாக இப்போ ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு இல்லைங்க, வெள்ளை ஆடு ஒன்று விளைச்சி ஒருத்தி குட்டி போட்டால் 2 குட்டி ரொம்ப சிரமப்பட்டு தான் போட்டுச்சு. அது பார்த்திங்கன்னா 4 காலுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தலையே வரல. ரொம்ப சிரமத்தில் தான் வந்து அவள் குட்டி போட்டாள். நான் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த காலெல்லாம் பிடிச்சி அப்படியே இழுத்து விட்டதுனால அந்த குட்டியை வெளியே எடுக்க முடிஞ்சதுங்க. இல்லைனா வந்து அந்த குட்டி உள்ளேயே இறந்துருக்கும். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுருச்சு. வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ அந்த குட்டிக்குமே இன்றைக்கி வந்து 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கும் இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். இன்னொரு ஆடு வந்து ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை போட்டாங்க. அவங்களுக்கு இப்போ 20 நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் பூச்சி மருந்து கொடுக்கல. சரி, இப்போ போட்ட இந்த வெள்ளைச்சியோட குட்டிக்கும் 15 நாள் ஆகட்டும், அதனால் அவளையும் சேர்த்து ஒரேடியாக போட்டுடலாம். இப்போ இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு 2 ஆடு குட்டி போட்டுட்டு, அதாவது இப்போ குட்டி போட்ட ஆட்டுக்கும் 15 நாள் ஆகட்டும், 2க்கும் சேர்த்து பூச்சி மருந்து கொடுத்துலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அந்த முதல் வெள்ளிக்கிழமை குட்டி போட்ட அந்த குட்டிக்கு இன்னுமே நான் மருந்து கொடுக்கல. அதுக்கும் இன்றைக்கி தாங்க கொடுக்குறேன். இப்போ நான் என்னென்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இளங்குட்டிங்க 2 மாதத்து குட்டிங்க 3 மாதத்து குட்டிங்கெல்லாம் இருக்குது, அவங்களுக்கும் நம்ம ஒரு வழியாக போட்டுடலாம் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி போடுறேன். ஏன்னா இனிமேட்டு வந்து மழை காலம், வயிற்றில் இருக்கிற குடற்புழு வந்து சீக்கிரமாக நீக்கம் செஞ்சிடணும். ஆடு ஓரளவுக்கு அப்போ தான் தேறி வரும். இல்லைன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சிகளோடு அப்படியே மேய்ச்சல் கூட்டோம்னா ஆடு ரொம்ப இவங்க சாப்பிட்ற சத்தெல்லாம் அந்த பூச்சி எடுத்துக்கிட்டு குட்டியை ஓங்க விடாது. அது இல்லாமல் மழை காலத்தில் வந்து அப்படி இருக்கிற குட்டிங்க வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இறந்து போயிடும். அதனால் சரி நம்ம இப்போயே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இளங்குட்டிகளுக்கு மட்டும் கொடுக்குறேன். பெரிய ஆடுகளுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய ஆடுகளுக்கும் கொடுக்கணுங்க. அது இன்னொரு நாளைக்கு தான் கொடுக்கணும்.
மழை காலம் வேறு வருது, நமக்கு வேறு இட வசதி வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிமேட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டியெல்லாம் மழை பெஞ்சதுன்னா பட்டியெலாம் ரொம்ப ஈரமாக இருக்கும். நம்ம வந்து மண் தரையில் தான் வந்து வச்சுருக்கோம். மண் தரையில் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆடு போகிற யூரின்லாம் வந்து மண் தரைனா இழுத்துக்கும். காங்கிரீட் போடலான்னு பார்த்தா சரி அதுனா ரொம்ப அவங்க போகிற யூரினை இழுக்கவே இழுக்காது, அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்கும் அதிலே. அதனாலேயே கொஞ்சம் நோய்கள்லாம் வரும். மண் தரைனா கொஞ்சம் நல்லா இழுத்துக்கோங்க. இட வசதியும் ரொம்ப கம்மியான வசதியில் தான் நம்ம வந்து 40 ஆடு வளர்த்துட்ருக்கோம். அடமழை காலம் வரத்துக்காட்டியும் இவங்களோட பட்டியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து சுற்றியும் இன்னும் 2 தூணுக்கு எக்ஸ்ட்ரா இழுத்து கட்டினா தாங்க அவங்களுக்கு தாராளமாக வந்து நிற்கிறதுக்கு. இப்போயும் தாராளமாக இப்போ வெயில் காலத்தில் பிரச்சனை இல்லை, மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும். அதனால் குட்டிகளுக்கு வந்து நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குட்டிகளுக்கு வந்து இப்போயே குடற்புழு நீக்கம் செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னும் இவங்களுக்கு எப்போதுமே நம்ம மழை காலம் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்திக்கோசரம். மழை காலத்தில் நிறைய இறப்பு வரும் இல்லையா, அதுக்காக தடுப்பூசி போடுவோம். கண்டிப்பாக அதை ஊசி போடுற அன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து எல்லாருமே இந்த மழை காலத்தில் ஆடுகளுக்கு வந்து போடுவாங்க. நான் வந்து ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து மருந்து கொடுக்கையில் அத்தை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் பட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு ஆடாக பிடிச்சி கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு ஆட்டுக்காக போட்டு விட்டுட்டுருந்தேன். எப்போதுமே ஆடுகளுக்கு வந்து மருந்து கொடுக்கையில் நம்ம பப்பிக்கும் வந்து மருந்து கொடுத்துருவாங்க. அதுக்கும் பூச்சிலாம் வயிற்றில் இருக்கும். அதுவுமே ரொம்ப ஓங்காமல் தாங்க இருந்துச்சு. இந்த பூச்சி மருந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லா ஆட்டுக்கும் போட்டுட்டு கடைசியில் கொஞ்சோண்டு மருந்து மீந்துருச்சு. அதனால் வெளியில் இருக்கிற 2 வெள்ளாட்டுக்கு மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த மீந்த மருந்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக குட்டி போட்ட ஆடு, நம்ம வெள்ளச்சி போட்ட ஆடு ருக்மணி செல்லம்மாள். இவங்க பிறந்து வந்து 15 நாள் இருக்குங்க. 15ஆவது நாள்லேருந்து நம்ம குடற்புழு நீக்கம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல் மருந்து வந்து 15 நாளில் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 30 நாள், அப்புறம் 2வது மாதம் 3வது மாதம், முதல் 3 மாதத்துக்கு நம்ம கட்டாயம் குடற்புழு நீக்கம் செய்யணும். அப்போ தான் வந்து குட்டிகள் வந்து தேக்கம் இல்லாமல் அந்த பொந்து விழுவுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது இல்லாமல் நல்லாவே வந்து குட்டிகள் வளர்ந்து வரும். இளங்குட்டிகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆட்டில் வந்து லாபம் கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு நஷ்டமாகிறதே வந்து இளங்குட்டிகளை வந்து சரியாக கவனிக்காததுனால அவங்க வந்து அந்த குட்டிகள் வந்து இறந்து போயிடுது. இதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து லாபங்கிறது கிடைக்கிறதில்ல. ஒரு வழியாக எல்லா குட்டிகளுக்கும் மருந்து கொடுத்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎம் குட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.